Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. Shall we start? ஹாய் தேர் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான விலாக் ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு அப்புறமா வந்து கேக் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த கேக் வந்து ஆர்டருக்காக இல்லை, நவடேஸ் பார்த்திங்கன்னா ஆர்டருக்காக நிறைய கேக் செஞ்சாச்சு. வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக ரசமலாய் கேக் செஞ்சு வீட்டில் எல்லாேருக்கும் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க் தான் நடந்துகிட்ருக்குது. பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் மதியானத்துக்கு அப்புறமா செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரசமலாய் செஞ்சு அதை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி லேயர்ஸில் போடுறதுக்காக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். வீட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக யாருக்காச்சும் பர்த்டே வந்தாலும் கேக்லாம் பண்ணுறது கிடையாது. பசங்களுக்கு மட்டும்தான் கேக் பண்ணுறது அவங்களோட ஹாப்பினஸ்க்காக. ஸோ அதனால் வந்து கேக் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆகிட்டுது. இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சு லேயர் பண்ண கேக்கு, நார்மல் ஸ்பாஞ்ச் கேக், டீ கேக்லாம் செஞ்சு சாப்பிட்றது தான். ஸோ இன்றைக்கி வந்து ரசமலாய் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நாங்கள் செஞ்சுருந்த கேக்கு. 1/2 kg சைஸில் தான் செஞ்சுருக்கோம். வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தானே. ஸோ இதுவே வந்து தாராளமாக எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு தேவையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg சைஸில் தான் செஞ்சுருந்தோம். இப்போ அந்த கேக்கை வந்து 3 லேயர்ஸாக பிரிச்சுட்டு மலாய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ரசமலாய். ஸோ அதில் இருக்க அந்த பாலை மட்டும் நம்ம வந்து மலாயை மட்டும் நம்ம வந்து லேயரில் விட்டுட்டு, அதாவது சுகர் வாட்டருக்கு பதிலாட்டு இதை விட்டுட்டு அப்படியே வந்து விப்பிங் க்ரீம் வச்சு லேயர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ரசமலாயை சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த சாப் பண்ண ரசமலாயையும் ஒவ்வொரு லேயர்லேயும் போட்டு நம்ம வந்து ரசமலாய் கேக் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம ரசமலாய் சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் லேயர் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி 3வது லேயரும் இதுக்கு மேலே வச்சுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நார்மல் பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த கேக் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வாட்டி வந்திருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இதுக்கான கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக ஃப்ரோஸ்டிங் பண்ணி அந்த விப்பிங் க்ரீமில் லைட்டாக ஒரு எல்லோ ஃபுட் கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கோம், எல்லோ கலர் வர்றதுக்காக. ஸோ அது சேர்த்து மைல்டான ஒரு எல்லோ கலர், அதாவது இந்த ரசமலாய்க்கு கலர்லேயே வந்து விப்பிங் க்ரீமும் வந்து ரெடி பண்ணி இப்போ வந்து ரசமலாய் நம்ம செஞ்சு வச்சது இருக்குல்ல, ஸோ அதையும் ஒவ்வொரு டிசைனுக்கு நடுவுலையும் சென்டர்லையும் இந்த மாதிரி வச்சு ஃபைனலாக லைட்டாக பிஸ்டாச்சியோ சாப் பண்ணதை வச்சு டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான். இது வீட்டில் சும்மா சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து மிடில் எதுவும் எழுதவும் இல்லை, பெருசாக டெக்கரேட் பண்ணவும் இல்லை, லைட்டாக சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு லேயர்லேயும் அந்த ரசமலாய் சாப் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும் சாப்பிடும்போது. ஸோ நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. அதை கட் பண்ணும்போதே செம சாஃப்டாக வருது இல்லை, டேஸ்ட் வைஸ்லையும் சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக அவ்வளோ அட்டகாசமாக தெரிஞ்சுது. ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருமே வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பசங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது மாதிரி பேசிக் கேக்கோட ரெசிபி லிங்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கூட நான் பின் பண்ணுறேன். அண்ட் இந்த பக்கம் பசங்களும் அவங்க பாப்பாயும் சேர்ந்து வந்து நெஹானோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது கூடவே நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிம்ஷாவும் அவளும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பென்சில்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மாதிரி ஒரு ஆர்கனைசர் டேபிளில் வைக்கிறது தான். ஸோ அதான் செஞ்சிட்ருக்கான். ஓகே, ஃபைனலாக எப்படி வருதுன்னு நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எல்லோரும் கேக்கெல்லாம் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சு ஒரு பிரேக் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நைட்டு டின்னருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா டின் ஃபிஷ் இருக்குல்ல, அதில் வந்து டுனா ஃபிஷ், அதாவது சூரை மீன் சொல்லுவோம் நாங்கள், அதை வச்சு தான் நான் வந்து கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இங்கே 3 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இந்த டின் ஃபிஷ். இது வந்து ப்ளஸ் இதில் கனோலா ஆயிலோட சேர்ந்து ப்ரெசர்வ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆயிலோட சேர்ந்து தான் நான் குக் பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 3 வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து இதை நான் முதல்ல ஆயிலை வந்து கார்லிக்கை ஃபைனாக சாப் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஆனியனை வதக்குவேன். ஸோ அதுக்காக வந்து கார்லிக்கும் ஒரு 4-5 பெரிய பல் எடுத்துக்கலாம். ரிம்ஷாவும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் ஏதோ கடைக்கு வந்து திங்ஸ் வாங்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே எனக்கு வந்து பூண்டும் அடத்தி தந்துட்டு அப்புறமா கிளம்பிட்டா. ஸோ இப்போ வந்து கிரேவி பண்ணுறதுக்கான பாத்திரத்தில் வந்து சாப் பண்ணி வச்ச பூண்டை சேர்க்குறேன்.
பூண்டு வந்து நம்ம அதிகமாக சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் அந்த ஃபிஷ்ஷோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கார்லிக் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயமும் நல்லா இதில் வதங்கி வரட்டும். ஸோ இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான கொஞ்சம் மல்லி இலையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா பச்சை மிளகாய் இதில் சேர்க்கணும். ஸோ நான் 2 சின்ன பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். பிகாஸ் நம்ம இதில் மிளகாத்தூளும் அடிஷ்னலாக சேர்க்க போகிறோம்ல. ஸோ அதனால வந்து 2 சின்ன பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அண்டு மல்லி இலையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நான் இதில் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகி கொஞ்சம் மசிஞ்சு வரும்ல. ஸோ அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வதங்குறதுக்கு தேவையாக கொஞ்சம் நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து டின் ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரிம்ஷா நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து டின் ஃபிஷ்ஷில் இருக்க ஆயில் நான் சேர்ப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை தான் நான் இப்போ வந்து வெங்காயத்தில் சேர்த்துருக்கேன். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1 or 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துருந்தேன் ஆனியன் வதக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஆனியன் வந்து அந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மீன்வேல் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலாவுக்காக. ஸோ ஒரு 1/2 கப்பு தேங்காயில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூளும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம இதில் வந்து இந்த ஆனியனில் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்க்க போகிறோம். மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வதக்குனதுக்கு அப்புறமா இந்த வதக்குனதுலேருந்து கொஞ்சம் நம்ம சேர்த்து தேங்காயில் அரைக்கணும். ஸோ அதனால் வந்து இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு முதல்ல இந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட விரும்பிங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர். ஸோ இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்து அதை நான் வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துருக்கேன். கிரேவி திக்னஸ் கொடுக்கறதுக்காகவும் டேஸ்ட்டும் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டின் ஃபிஷ்ஷையும் இதில் சேர்த்தாச்சு. டின் ஃபிஷ் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக பெரிய பெரிய பீஸாக இருக்கும். ஸோ அப்படியே வேணும்னா நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். இல்லைனா கரண்டி வச்சு சின்ன சின்னதாக நம்ம வந்து பொடிச்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ அரைச்சி வச்ச மசாலா அப்புறமா கொஞ்சம் மிக்ஸி ஜாரையும் அலசி நான் அதில் விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இதை கலந்து விட்டுக்கணும் கட்டி எதுவும் இல்லாமல். தேவையான அளவுக்கு உப்பையும் நான் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தாராளமாக போட்டுக்கோங்க. பிகாஸ் இது வந்து மீன் குழம்பு பார்த்திங்களா, அதனால் வந்து கருவேப்பிலை அதிகமாக சேர்த்தா தான் ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் ரொட்டிக்கு கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துக்கணும். ஆல்ரெடி கொஞ்சம் துருவி தான் நான் வந்து குழம்புல சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2வது வந்து தேங்காய் ரொட்டிக்காக தான் துருவிட்டுருக்கேன். தேங்காய் ரொட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்தாச்சுன்னா அதில் இந்த பாலெல்லாம் வந்து தண்ணியில் வந்து ரிலீஸ் ஆகும்ல. ஸோ ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர். அப்புறமா தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா வந்து 2 கப்பு தண்ணியில் 1 கப்பு மாவு சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கிளியராக தெரியலை. இந்த ரொட்டி மேக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு கை அளவு தான். இப்போ ரொட்டிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நான் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். ஸோ கிரேவி வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சுது. அதனால் வந்து நான் சின்ன பர்னரில் வச்சு நான் வந்து இதை கொதிக்க விட்டுட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் அப்படி கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் ரொட்டிக்கான தேங்காய் அண்டு தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த தண்ணியை நான் அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணி நல்லா பாயில் ஆகி வரணும். மாவும் நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். பச்சரிசி மாவை வறுத்து வச்சுருப்போம். ஸோ அதுதான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறோம். பாத்திரத்தில் வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கிறத நான் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பொதுவாக மாவெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் காம்பி போயிடும், அதாவது நமத்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி வச்சாச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் வண்டும் வராது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால. அதனால் எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் மாமி இந்த மாதிரி தான் மாவெல்லாம் பேக் பண்ணி வைப்பாங்க. ஸோ தண்ணி பாயில் ஆனதும் நான் இப்போ மாவு வந்து தண்ணிக்கு தக்கன, அதாவது இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டர் வரது வரைக்கும் மாவு சேர்த்துட்டே இருப்பேன், மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் நல்லா கை அளவு தானே. ஸோ இந்த மாதிரியான டெக்ஸ்டர் வரது வரைக்கும் மாவை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்ததும் நான் மாவை சேர்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக சூட்டோட 2 கிண்டிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ மாவு கொஞ்சம் சூடாகணும் நம்ம கையால் பிடிக்கிறதுக்காக. அண்ட் நம்ம டின் ஃபிஷ் கிரேவியும் சூப்பராக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக அழகாக ரெடி ஆயாச்சு. ஸோ அதை அப்படியே மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ ரொட்டி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுது. ஸோ இப்போ நான் வந்து ரொட்டி பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி தொளிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து நம்ம கையை டிப் பண்ணி இந்த மாதிரி மாவை சாஃப்டாக பிசைஞ்சு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்தால் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ரொட்டியும் வந்து பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும்.
தட்ஸ் இட் அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் சைட்லலாம் அதிகமாக நைட்டு டின்னருக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது ஃபிஷ் கறி கூட மட்டும் இல்லைங்க, தால் கறி, அதாவது பருப்பு குழம்பு, அப்புறமா வந்து எக்கு கிரேவி என்ன வெரைட்டியில் பண்ணாலுமே இதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி சிக்கன், மட்டன் எல்லா கிரேவியும் இது கூட சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணி சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். பொதுவாக வந்து தேங்காய் ரொட்டி பண்ணும்போது எனக்கு வந்து பூரி மாதிரி சூப்பராக உப்பி வரும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அதுக்கு லைட்டாக அந்த சைடில் ப்ரெஸ் பண்ணி விட இந்த மாதிரி உப்பி வரும். இந்த மாதிரி பொங்கி வரதுனால ஜஸ்ட் லைக் அதை ஃபுல்கா மாதிரி செம சாஃப்டாக இருக்கும். ஸோ ரைஸ் ஃப்ளவரில் ஃபுல்கான்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வந்து ரொட்டி வெல்லம் முடிஞ்சிச்சுது. இது முடிச்சதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் லெமன் டீ போடணும். அவ்வளோதான், டின்னருக்கான வேலை முடிஞ்சிடும். அண்ட் இந்த பக்கம் நம்ம பசங்களும் அவங்களோட வாப்பாவும் சேர்ந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, வாங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி முடிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நெஹான் வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தான் கிளாஸ் டீச்சருக்கு. ஸோ அதுவும் நான் அனுப்பி கொடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக ரிம்ஷாவும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக வந்து பண்ணியிருக்கா. நிஜமாகவே இது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு வந்து லெமன் டீயும் போட்டு முடிச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாேருக்கும் எடுத்து வச்சாச்சு. எல்லோரும் வந்து டின்னர் சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்கு சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அது முடிச்சுட்டு படுக்க வேண்டியது தான் பேலன்ஸ். கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது இட்லி, தோசை, அப்புறமா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பட் சப்பாத்திக்கு பண்ணுறதா இருந்தால் தேங்காய் அரைச்சி சேர்க்குறதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. இப்போ வந்து தேங்காய் ரொட்டினால் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி ஆட்டு வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ டின்னர் முடித்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு க்ளீன் பண்ண வெசல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பாத்திரம், தட்டெல்லாம் வந்து காலையில் தான் எடுத்ததில்ல காய போட்டிருக்கேன். காலையில் தான் எடுத்து மாற்றுவேன். கரண்டியெல்லாம் வந்து ஹேங் பண்ணி போட்டுட்டேன். ரிம்ஷாவும் தூங்குறதுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து மார்னிங் மட்டும் ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல்னால் இந்த சாரீ தாங்க. இது மலேசியாவில் இருக்க ஒரு யூடியூப் ஃப்ரெண்டு வந்து எனக்காக வாங்கிட்டு வந்தது தான். எஃப்எஃப் ஃபியூஷன் ஃபார்மி சிஸ்டர் தான். ஸோ அவங்க வந்து அவங்க அம்மா ஊருக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அவங்க அம்மாட்ட சொல்லி கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்தாங்க. அண்ட் அவங்களோட செலெக்ஷன் தான் இந்த சாரீ. ரொம்பவே சூப்பராக செம சாஃப்டாக இருந்தது. எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி வந்து நடுவில் கம்பியாக வரதுனால தான் இதை கம்பி சாரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. செம சாஃப்டாக அண்ட் வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்காக மெனக்கெட்டு வந்து அவங்க இந்த சாரீ ஊருக்கு வரும்போது வாங்கிட்டு வந்ததுக்காக நான் கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் கிளிப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களோட சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் ஃபியூஷன். ஆனால் அவங்க மலேசியாவில் வந்து சூப்பராக வந்து விளாக்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அவங்க அங்கே வந்து வீடு பால் காய்ச்சினது, அப்புறமா ஷாப்பிங் எல்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அவங்க வீடியோஸ்லாம் நானே தவறாமல் பார்ப்பேன், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் அவங்க சேனலை போய் பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்புறமா வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ ஆல் லவ் திஸ் விலாக். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.